டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள். விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்ததை பற்றி நிறைய வீடியோ போட்டுருப்பாங்க. பட் ஒரு அன்வான்ட் கம்பேரிசன் இருக்குது. அதை பற்றியும் நம்ம மக்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இந்த வீடியோ. இது இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாமல் ஜென்ரலாக ஒரு பொதுமக்களாக விஜய் அவர்களுடைய கள்ளக்குறிச்சி பயணம் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வீடியோவாக தான் இது பார்க்குறோம். குறிப்பாக விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பற்றி காலையில் ட்வீட் போட்டது உண்மையிலே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் நிச்சயமாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ட்வீட்டாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே இதுபோல் ஒரு விஷயம் நடந்து மீண்டும் அதே போல் ஒரு தவறு நடந்திருக்குது அப்படின்னு அரசு நிர்வாகத்தை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி விஜய் அவர்கள் குறை சொல்லியிருந்தது, சுட்டி காட்டியிருந்தது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. பட் அது காலையில் என்ன மொமெண்டம் அவருக்கு அது கொடுத்துச்சோ, ஆஃப்டர்நூன் அவர் அது கள்ளக்குறிச்சிக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் அப்படியே குறைஞ்சது அப்படின்னு தான் பார்க்குறோம். நிறைய பேர் இது ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அப்போ தூத்துக்குடிக்கு போனதையும் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனதையும் ஒப்பிட்டு நிறைய பேர் கருத்து சொல்வதை பார்க்க முடிகிறது. அது ஒரு தவறான ஒப்பீடு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்றது அந்த பொது மக்கள் அரசாங்கத்தின் வன்முறையால், அரசாங்கம் அவர்கள் மீது கட்டவிழ்த்த ஒரு வன்முறையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களாக இருந்தாங்க. அந்த பொதுமக்களே ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்க போனாங்க. இங்கே என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தை பற்றியே கவலைப்படாமல் நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாராயம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி சாராயம் குடித்து செத்து போனவங்களை விஜய் பார்க்க போனதையும் அதையும் கம்பேர் பண்ணுறது ஒரு தவறான ஒப்பீடு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் உடனே சொல்லலாம், ரஜினிகாந்த் தான் அவங்கள போராட்டவங்கெல்லாம் சமூக விரோதின்னு சொன்னார், ஆனால் விஜய் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, ரஜினிகாந்த் உண்மையிலே அக்கறையில் போய் பார்க்க போனாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். 100வது நாள் போராட்டத்துக்கு முன்பாகவே 2-3 முறை ரஜினிகாந்த் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த போராட்டம் புனித போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பஞ்சபூதத்தில் எதுவுமே பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. நிலம், நீர், ஆகாயம், காற்று, விண்வெளி அப்படின்றதுல எதுவுமே நம்ம பாதிக்கப்படுற விஷயம் செய்யக்கூடாது. அப்படி பாதித்து அதில் வர காசு அப்படின்றது என்றைக்குமே நிலைக்காது. ஸோ ஸ்டெர்லைட்டை கைவிட வேண்டும் அப்படின்ற கருத்தை முன்னாடியே சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். அண்ட் குறிப்பாக இது ஒரு புனித போராட்டம் அப்படின்னு சொன்னார். அந்த புனித போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவி அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்திட்டாங்க. அதுதான் இந்த துப்பாக்கிச்சூடுக்கு வழிவகுத்தது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து சரியா தவறா, சமூக விரோதம் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை புறம் தள்ளி வச்சுவிடலாம். இப்போ நம்ம ரஜினிகாந்த் திட்டுறதாலேயோ இல்லை ஆதரவாக பண்ணுறதாலேயோ அவருக்கும் தனிப்பட்ட எந்த லாபமும் கிடையாது, நம்மளுக்கும் எந்த தனிப்பட்ட லாபமும் கிடையாது. இப்போ அரசியலுக்கு வரப்போகிறது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் தான். இவருடைய அரசியலுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் உண்மையிலே நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணது தப்புன்னே கூட நம்ம வச்சுப்போம். ஆனால் ஒரு பொதுமக்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அரசாங்கம் கட்டமைக்கப்பட்ட வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதும், விஜய் அவர்கள் சாராயம் குடிச்சிட்டு தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் வருங்கால சந்ததியினர் பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாராயம் குடித்து சாக கிடக்கிறவங்களையும் போய் விஜய் அவர்கள் பார்க்குறது தவறான முன்னுதாரணம் அப்படின்றத நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ட் குறிப்பாக விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். காரணம் என்னென்னா, +2 10th எக்ஸாம்ஸில் டாப் மார்க்ஸ் வாங்கின பசங்களுக்கு அவர் கூப்பிட்டு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. ஸோ அதில் என்ன மாதிரியான மெசேஜ் கன்வே ஆகுதுன்னா, நம்ம நல்லா படித்து டாப் மார்க் வாங்கணும்னா விஜய் அவர்கள் நம்மளை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவார். ஸோ விஜய் அவர்களே நேரில் சந்திக்க வேண்டும், நம்மளுடைய ஆதர்ச நாயகனை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம உருப்படியாக படித்து நல்லா படித்து டாப் மார்க் வாங்கினா விஜய் அவர்களை நேரில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ அரசியல்வாதி விஜயாக மாறிவிட்ட பின்பு சாராயம் குடித்து சாக கடந்தோம்னா விஜய் நம்மளை பார்க்க வருவார் அப்படின்ற ஒரு முன்னுதாரணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அரசியல்வாதியாக, மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அரசியல்வாதியாக விஜய் அவர்களுக்கு ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் குறிப்பாக ஒருவேளை விஜய் அவர்கள் டாக்ஸ் பேயர் மணி விரயமாகிறது, டாக்ஸ் பேயர் மணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, திமுக இல்லை ஆளுகின்ற திமுக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பேயர் மணிலிருந்து கொடுக்கறதுன்றது அப்பட்டமான சுரண்டல் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ஷான கருத்தை ஒருவேளை விஜய் அவர்கள் பதிவிட்டிருந்தால் அது ஒட்டுமொத்த திருவாளர் பொதுஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் பீப்புளுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கும். காலையில் ஒரு ட்வீட் போடுறாரு, இது மீண்டும் இது தோல்வி நடந்திருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் சாயந்தரம் ஒருவேளை அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி 10 லட்சம் கொடுக்கறத என்கரேஜ் பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். எஸ், ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி இறந்துட்டாரு, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
அண்ட் குறிப்பாக சில குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேரும் இழந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆறுதல் சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறத மீண்டும் மீண்டும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் விஜய் அவர்கள் பண்ணது. அதை ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த தூத்துக்குடி பயணத்தோடு கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஒரு தவறான கம்பேரிசன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று எல்லாரும் சொல்லுவாங்க, விஜய் அவர்கள் படத்தில் குடிக்கிற மாதிரி நடித்தார், சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடித்தார், அதை பார்த்து இளைஞர்களுக்கு கெட்டு போயிட்டாங்க, விஜய் அவர்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விவாதம் தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் கொள்ளைக்காரனோ குடிகாரனோ எப்படி எழுதினாலும் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் விஜய் அவர்கள் நடிக்க முடியுமே தவிர பொதுவெளியில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்றது தான் முக்கியம். அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பொது மேடையில் அவர் சரக்கு அடிக்கிறதோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ பண்ணால் அது தவறான முன்னுதாரணம் சொல்லலாம். திரையில் நடிப்பதும் தரையில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது வந்து நம்ம 2 பேர் அது 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கம்பேரிசன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பயணத்தையும் விஜய் அவர்களுடைய பயணத்தையும் கம்பேர் பண்ணுறது முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் திரையில் அவர் எப்படி இருக்கிறார், தரையில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதும் மிக மிக ஒரு தவறான ஒரு ஒப்புமையாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய நேரடியான அரசியல் களத்தில் இறங்கும் போது முதல் களம் அப்படின்றது கள்ளக்குறிச்சியாக இருந்தது. ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கிறது. பொதுமக்களை அவர் பல இடங்களில் சந்திக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊராக கிராமமாக நிச்சயம் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். அதில் உண்மையான ஒரு ஆரோக்கியமான மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணால் அது 1000 பேருக்கு முன்மாதிரியாக இருக்கும் சமயத்தில் சாராயம் குடித்து எந்த விதமான கவலையும் இல்லாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் சாராயம் குடித்து சாக கிடந்தவர்களை பார்த்தது அப்படின்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியலுக்கான தேடதாக இருக்காது அப்படின்றதா இது. இனிவரும் காலங்களில் நிச்சயமாக விஜய் இந்த தவறுகளை சரி செய்து கொள்வார் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். விஜய் அவர்கள் போனது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.